Hey guys, welcome to this video. In this video, leads அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். So that is logistics expansion logistics is across different states report. So first இது ஏன் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். So this is the PIB clipping. Recently, Ministry of Commerce, அதாவது நம்ம Minister of Commerce Piyush Goyal sir has released this index. இது அதோட PIB clipping. So this was the reason why it was in the news. ஸோ இதனால தான் இந்த வீடியோ நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ எப்படி போகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் லீட்ஸ் பார்த்தோம்னா, லீட்ஸ் அண்ட் ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தோம். லாஜிஸ்டிக்ஸ் ஈஸ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லாஜிஸ்டிக்ஸ்னா என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஒன்ஸ் வி ஆர் டன் வி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் லாஜிஸ்டிக்ஸ், அதுலேருந்து லீட்ஸ் வாட் இஸ் திஸ் லீட்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, அடுத்து ஏன் லீட்ஸ், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் லீட்ஸ், வை இஸ் கவர்மெண்ட் பூலிங் இன் ஆல் இட்ஸ் ரிசோர்ஸ் யூசிங் சோ மச் ஆஃப் டாப் லெவல் பியூரோக்ராட்ஸ் அண்ட் their மிஷினரி to come out with a report. So what is the significance of this report? So அது பார்த்தோம்னா அதுக்கப்புறம் இந்த இம்ப்ரூவ் பண்றதுக்கு, அதாவது லாஜிஸ்டிக்ஸ் ஈகோசிஸ்டம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு வாட் ஆர் த சேலஞ்சஸ் அப்படின்னு பார்ப்போம். தென் we will also look at the way forward. So first, logistics. So any product today involves logistics. So today we are saying that we are living in a globalized village. நீங்க அமெரிக்காவில் ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா அது இங்கே நம்ம சாப்பிட்றோம். கல்ஃப்ல ஆயில் ப்ரொடக்ஷன் ப்ரைஸஸ் ஜாஸ்தி ஆகுனா இங்கே கன்சியூமர்ஸ் ஆர் ஹர்ட். வி ஆர் பேனிங் அவர் ட்ரேட் வித் சைனா, லாட் ஆஃப் ஆர் வி ஆர் ஸ்டாப்பிங் சம் ஆஃப் த ட்ரேட் வித் சைனா. வி ஆர் ஹேவிங் அ லாட் ஆஃப் இஷ்யூஸ் இன் அவர் டே டு டே லைஃப். ஸோ இந்த மாதிரி அவர் ட்ரேட் வித் அதர் கண்ட்ரீஸ் ஹஸ் இன்க்ரீஸ்ட் அ லாட். Hence, we are living in a globalized world. And the globalized world, logistics அப்படிங்கிறது is very, 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 very important. So logistics, நீங்க ஒரு பொருள் எடுக்கிறீங்க, ரா மெட்டீரியல், அதை எடுத்து மேனுஃபேக்சர் பண்ணி கடைசி கன்சியூமர் கிட்ட போய் கொண்டு சேர்க்கிற வரைக்கும் that entire chain is called logistics. So let us take an example of iron and steel industry. So you need to manufacture steel, you need iron ore, you need limestone, you need coal, among various other things. So iron ore ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டு வரணும், லைம்ஸ்டோன் இடத்துல இருந்து, கோல் ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டு வரணும். இதெல்லாம் கொண்டு டைம் கொண்டு வந்து சேர்க்கணும். இது 3 இன்கிரீடியன்ட் இருக்கணும். இது போக நிறைய இருக்கு. அந்த இன்கிரீடியன்ட் எல்லாம் இருந்தால் தான் மேனுஃபேக்சரிங் will happen. From that one immediate product will come. அந்த immediate ப்ராடக்ட்ல இருந்து வேரியஸ் ப்ராசஸ் will happen according to the demands of the industry. அதுல இருந்து எண்ட் கன்சியூமருக்கு போய் ஒரு தான் சேரும். ஸோ திஸ் இஸ் a small example of logistics. இன்னைக்கு இ-காமர்ஸ் வந்துருச்சு. ஆல் ஓவர் த குளோப் இ-காமர்ஸ் இஸ் பூமிங். இ-காமர்ஸ் என்டையர் செயின், அதில் வந்து அமேசான் வேர் ஹவுஸ் பற்றி பார்த்துருப்பீங்க. அமேசான் டெலிவரி ஏஜென்ட் வருவாங்க, ஒரு ஃப்ளிப்கார்ட் டெலிவரி ஏஜென்ட் வருவாங்க. ஸோ ஆல் ஆஃப் தீஸ் ஆர் பார்ட் ஆஃப் அ லாஜிஸ்டிக்ஸ் ஈகோசிஸ்டம். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் லாஜிஸ்டிக்ஸ். ஸோ இந்த லீட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, லீட்ஸ் இஸ் நத்திங் பட் அ ரிப்போர்ட். தட் இஸ் லாஜிஸ்டிக்ஸ் இஸ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ். இட்ஸ் அ ரிப்போர்ட். நவ் தட் ரிப்போர்ட் இஸ் பீங் ரிலீஸ் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் எப்போ பண்ணாங்க அப்படின்னா 2018 பண்ணாங்க. ஸோ என்ன மெஷர் பண்ணாங்க இந்த இண்டெக்ஸ்ல அப்படின்னா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேடுக்கு எவ்வளோ நல்ல ஈகோ சிஸ்டம் இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேட்டையும் மெஷர் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மார்க் கொடுத்தாங்க. அந்த மார்க் கொடுத்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ரேங்கிங் கொடுத்தாங்க. ஸோ இதுதான் லீட்ஸோட கான்செப்ட். ஸோ 2019 ஒன் ஸ்டெப் தே வென்ட் ஃபர்தர். என்ன பண்ணாங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் ட்ரேட், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மட்டும் இல்லாமல் ஏன் டொமஸ்டிக் ட்ரேடையும் பார்க்கக்கூடாது அப்படின்னு டொமஸ்டிக் ட்ரேடுக்கான லாஜிஸ்டிக்ஸையும் மெஷர் பண்ணி ரேங்க் பண்ணாங்க சேர்த்து. So in the 2021 index, again they have made 2 changes. One, they have improved their method of calculation. நம்மளுக்கு உள்ள போக வேண்டாம். இன்னொன்று, this was a solely perception based index. அதாவது perception based அப்படின்னா, let's say they will take a survey among 100 people who are using a logistics இந்த செயின்ல இருக்கவங்க. உங்க ப்ராடக்ட் போய் சேர எவ்வளோ நேரம் ஆகுதா, you happy with the ecosystem, அந்த மாதிரி they will take a large survey and based on that survey they will come up with அந்த மார்க்கிங் கொடுப்பாங்க. ஸோ தட் இஸ் அ பர்செப்ஷன் பேஸ்ட் சர்வே. ஸோ இந்த பர்செப்ஷன் பேஸ்ட் சர்வேல என்ன அப்படின்னா, லெட் அஸ் சே அ பர்சன் இஸ் மீட்டிங், அவன் ஹி மைட் பி இன் குட் மூட், ஹி மைட் பி இன் பேட் மூட். அன்னைக்கு ஒருத்தன் அவனோட ப்ராடக்ட் மட்டும் நல்லா போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா ஹி மைட் கிவ் 100 மார்க்ஸ் டு ஒன் ஹிஸ் ஸ்டேட். போய் சேரலன்னா ஹி மைட் கிவ் லோ மார்க்ஸ். ஸோ இது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறக்காக இதில் என்ன பண்ணிருக்காங்கன்னா அதையும் வச்சுக்கலாம். பட் அதை விட ஆப்ஜெக்டிவ் பேஸ்ட் இண்டிகேட்டர்ஸும் வச்சுக்கலாம். லெட் அஸ் கீப் சம் இண்டிகேட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ப்ராடக்ட் இங்கேருந்து அங்கே போய் எவ்வளோ நேரம் ஆகுது, ஆக்சுவலி எவ்வளோ டைம் ஆகுது, தட் இஸ் அ ஃபேக்ட். அதை எடுப்போம், மெஷர் பண்ணுவோம், அதையும் சேர்த்து வச்சுக்கோன்னு இந்த இதில் வச்சிருக்காங்க. ஸோ இந்த இண்டெக்ஸில் குஜராத், ஹரியானா அண்ட் பஞ்சாப் ஹேஸ் அக்வைர்ட் த டாப் 3 பொசிஷன்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் லீட்ஸ்.
and the evolution of leads. நடுவுல 2020 leads வந்து report release பண்ணல government. So now they have again come up with the report. So again, as we discussed, why should government do all this huge exercise? இவ்வளோ measure பண்றாங்க, இவ்வளோ manpower is being used, and ultimately they are coming up with a report. So what is the purpose of this report? அப்படின்னா, let us say I am a person sitting in UP, you are a person sitting in Gujarat, another person is sitting in Assam. எல்லாரும் இந்த report பார்க்குறாங்க. Now let's say Gujarat person is getting a high rank, UP person and Assam person are relatively getting a lower rank. So என்ன கேட்பாங்க? Actually they will start awareness வரும். அந்த awareness வந்து they will start questioning their government or public perception create ஆகும். Now in a democracy, public perception is very important. Hence it will naturally push states to work harder and improve their rank in the index. ஸோ இதை வந்து காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், அடிக்வேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது லாஜிஸ்டிக்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா அது ஒரு சின்ன ஃபேக்ட்ல சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா 20 to 25% of the fruits and vegetables are not at all reaching the end consumer because of the lack of cold chain. Now, if it is reaching the end consumer, ஒன்று சப்ளை ஜாஸ்தியாகும், சப்ளை ஜாஸ்தியாச்சுன்னா டிமாண்ட் கம்மியாகும், டிமாண்ட் கம்மியாச்சுன்னா ப்ரைஸ் கம்மியாகும். ஸோ ப்ரைஸ் கம்மியாகும் போது நிறைய கன்சியூமர்ஸ் அதை வாங்கி சாப்பிடலாம். ஃபார்மர்ஸுக்கு குவான்டிட்டி தட் இஸ் சோல்ட் வில் இன்க்ரீஸ், ஹென்ஸ் ஹிஸ் இன்கம் வில் ஆல்சோ இன்க்ரீஸ். இந்தியாவில் மால்நியூட்ரிஷன் இந்த பக்கம் குறையும், ஃபார்மர்ஸ் இன்கம் அந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் ஆர் வெரி ஸ்மால் எக்ஸாம்பிள் ஆஃப் வை வி நீட் அ வெரி குட் லாஜிஸ்டிக்ஸ் செயின். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் உதான் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஸோ திஸ் உதான் இஸ் அ ஸ்கீம் தட் எய்ம்ஸ் டு இம்ப்ரூவ் திஸ் ecosystem. So logistics opens new doors for trade. For example, let us imagine again previous illa sonna mari pineapple is very famous in northeast. So if that place there's a village growing top quality pineapples, but there is no road to transport it. Adu anga neenga kondu poradhukulla adella spoil aidum. And who is the person to buy, who will buy it? Hence nobody will buy it. Farmers avanga vechiti avanga product own consumption evlo venumo adha mottum saapittu they will not produce extra. So once your logistics is reaching those interior parts, they will naturally it will open up to trade. Munnu domestic mattum illa, export. Next, logistics, high cost of logistics. In India la vandu logistics cost vandu 14% of the GDP, which is very 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 high. So European countries, China ellam pathina their logistics cost is less than 5%. So idinaala enna agudhu appadina only domestic la நம்ம consumer price வந்து increase ஆகும். ஒரு இதுல நிறைய பேத்துக்கு ஃப்ரூட்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ் ஆக்சஸ் பண்ண முடியாது. இன்னொன்று எக்ஸ்போர்ட் லெவல்ல யோசிச்சோம் அப்படின்னா, let us imagine China is also producing iron and steel, India is also producing iron and steel. Both want to sell it in the European market. Cost of production ரெண்டு பேத்துக்கிட்டே ரா மெட்டீரியல்ஸ் இருக்கு, இட் இஸ் மோர் ஆர் லெஸ் த சேம். ஸோ அதுக்கு மேலே 20% இந்தியாவோட லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் வருது, சைனாவோட லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் வந்து 5% தான் வருது. நேச்சுரலி தேர் ப்ராடக்ட் வில் பிகம் சீப்பர். Consumers will prefer their product, hence their trade will boom. So this is one of the main impediments, as said by our Prime Minister, that it is stopping or it is an impediment in India becoming an export hub. Or first meeting வந்து our Prime Minister told that India has to harness its demographic dividend. அதாவது we have excess youth population. இந்த excess youth population எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு கண்ட்ரிக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகுனா when all are being put to employment or self employment or wage employment. Now எம்ப்ளாய்மெண்ட் வரணும் அப்படின்னா இங்கே நிறையா வந்து இந்தியா சைஸுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங்னால தான் முடியும். மேனுஃபேக்சரிங் இஸ் பூமிங், ஆட்டோமேட்டிக்லி திஸ் எம்ப்ளாய்மெண்ட் வில் பி ஜென்ரேட். ஸோ மேனுஃபேக்சர் பூம் ஆகி வி ஹாவ் டு பி இன்டர்நேஷனலி காம்படிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு லாஜிஸ்டிக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட். அதோட காஸ்ட் கம்மியாகவே ஆகும். ஸோ வி ஹவ் டிஸ்கஸ் எக்ஸ்போர்ட் காம்படிட்டிவ்னஸ், ஈஸ் ஆஃப் பிஸ்னஸ். இதெல்லாம் இருந்ததுன்னா இந்தியா வில் பிகம் an export hub. Naturally demographic dividend will be utilized. So these are the reasons or why efficient logistics is needed, and the efficient logistics push பண்றதுக்காக leads report is one among the many things that is needed. So இந்த லாஜிஸ்டிக்ஸ் இப்போ நம்ம லீட்ஸ் வந்து கொஞ்சம் வெளியே வந்து லாஜிஸ்டிக்ஸை இம்ப்ரூவ் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம். Logistics like road or ship or ports or anything as civil aviation, it needs huge amount of money and it needs a long gestation time. கட்டி முடிக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகும். ஸோ சுற்றி இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி நினச்சி பாருங்க, ஒரு ப்ராஜெக்ட் பெரிய ப்ராஜெக்ட் கட்டி முடிக்க இந்தியாவில் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு. இப்படி கட்டி முடிக்கும் போது ஃபார் எனி பிக் ப்ராஜெக்ட் வி நீட் அ வெரி லாங் டேர்ம் ஃபினான்ஸ் அட் அ வெரி லோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்தியாவில் இப்போ அது வந்து கொஞ்சம் கம்மி.
நம்ம பேங்க்ஸ் எல்லாமே they are more tilted towards commercial bank, retail banking. They are not long term financing banks. Next, convergence. So convergence, let us say India wants to build a multimodal park. கட்டிட்டு இருக்காங்க அசாம்ல. மல்டிமோடல் பார்க் அப்படின்னா என்னன்னா, ஒரே இடத்துல வந்து யூல் ஃபைண்ட் ஷிப், ஒரே இடத்துல ரோடு இருக்கும், ஒரே இடத்துல ரயில்வேஸ் இருக்கும், இஃப் நெசசரி ஏரும் இருக்கும், சிவில் ஏவியேஷனும் இருக்கும். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா முடியும், வெளியே இருந்து உள்ள வந்து இன்டர்னல் டிஸ்ட்ரிபியூஷன் முடியும், தண்ணியில் போகணும் முடியும், ரோட்ல போகணும் முடியும், ட்ரெயினில் போகணும் முடியும். அக்கார்டிங் டு தேர் நீட்ஸ் இது வந்து இதாகும். இந்த மாதிரி ஒரு மல்டி மோடல் பார்க் கட்ட ஒரு மினிஸ்ட்ரினால அவங்களோட கையில் இல்லை. வி ஹவ் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன், வி ஹவ் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், வி ஹவ் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட்வேஸ், ஒரு தனி ஷிப்பிங் மினிஸ்ட்ரியும் இருக்கு. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து தான் ஒரு இதை கட்ட முடியும். ஸோ இது வந்து செகண்ட் ஏஆர்சி ஹஸ் இன் ப்ரீவியஸ் ரிப்போர்ட் ஹஸ் டோல்ட் தட் திஸ் இஸ் a problem in India, or this needs to be addressed, which is being addressed in a huge way in the recent years. Next, skilled manpower. Entire logistics industry la we need இப்போ ஏ வரப்போகுது, எம்எல் வரப்போகுது, இதற்கு எல்லாம் சேர்த்து ஹார்னஸ் பண்ணிக்க நம்ம கிட்ட we need skilled manpower. இந்தியாவில் in general skilled manpower is low. Terrain and topography. Imagine India map யோசிங்க. இந்த மேலேருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், உத்தரகண்ட், ஹிமாச்சல், உத்தரகண்ட், சிக்கிம், இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஹில்லி டெரைன், and they are have prone to a lot of natural disasters. Today you will build a road, tomorrow it will be filled with an avalanche. It will be heavy road, again next year மறுபடியும் ரோடு போடுற மாதிரி ஒரு நிலைமை வரும். So topography and terrain are a huge challenge in these areas, but in these areas there is a lot of potential for trade and export. For Sikkim na organic produce, or north east na kiwi, lychee, etc. So either வந்து நம்ம, this is a challenge in India. Next, logistics is a largely unorganized industry in India. So our Prime Minister is telling we have to slowly move towards an organized economy. Unorganized, informal economy, formal economy, our pace has to increase. So way forward. So இதெல்லாம் challenges. Way forward என்ன பண்ணணும், or what has the government done till now அப்படின்னு பார்த்தோம்னா, Gati Shakti Master Plan அப்படின்னு ஒரு Prime Minister has launched one program. இந்த கன்வர்ஜென்ஸ் என்ன இஷ்யூ அப்படிங்கிறத பார்த்தோம். அதை பர்டிகுலராக டேக்கிள் பண்ணுறதுக்குமே இந்த மாஸ்டர் பிளான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹியர் மேஜர் டெசிஷன்ஸ் வில் பி டேக்கன் பை அ கமிட்டி, அண்ட் தட் கமிட்டி வில் கன்சிஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி என்னென்ன மினிஸ்ட்ரி ஒரு ப்ராஜெக்ட் இன்னோட இருக்காங்களோ எல்லாருமே சேர்ந்து தான் அந்த இதை எடுப்பாங்க. லாங் டேர்ம் ஃபினான்ஸ் பற்றி பேசணும், ஒரு சீப்பர் ரேட்டில் வேணும்னு. அதுக்காகவே கவர்மெண்ட் ஹஸ் ஸ்டார்டட் அ பேங்க், நேஷனல் பேங்க் ஃபார் ஃபினான்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட். Now this will solely be involved for infrastructure and development purpose. They will be involved in providing long-term loans. ஸ்கில் இந்தியா ஆல்ரெடி போயிட்டு இருக்கு, அதை பர்டிகுலர் நம்ம லாஜிஸ்டிக்ஸ் பக்கம் திருப்பணும். அண்ட் டெக்னாலஜி, எஸ் வி நீட் சேலஞ்சஸ் பார்த்தோம், லைக் டெரெயின் அங்கே மோசமாக இருக்கு, ரிப்பீட்டடாக ரோட்ஸ் போடணும், ஒரு ரயில்வேஸ் போடணும், ஒரு நெக்ஸ்ட் சம் அதர் நியூ டெக்னாலஜிஸ் கம்மிங் விச் கேன் ரேப்பிட்லி ரெடியூஸ் த காஸ்ட் அப்படின்னா வி ஹாவ் டு அடாப்ட் ஆல் தட், அண்ட் வி ஹாவ் டு இன்வெஸ்ட் இன் ரிசர்ச் ஆல்சோ. இந்தியாவில் வந்து இண்டஸ்ட்ரி அகாடமியா கொலாபரேஷன் அண்ட் கவர்மெண்ட் கொலாபரேஷன் இஸ் புவர். This has to increase rapidly, especially industrial body has to come up and invest more in R&D. So once this is just one small solutions or chinna steps in a very large scheme of things. So we are doing well. இது போக இன்னும் நிறைய இருக்கு. You can go on and read about leads and other related articles on this. Thank you.